மோர் மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தஞ்சாவூர் மிளகான்னு சொல்லுவாள், காரம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு இந்த மிளகா கிடைச்சாலும் சரி, இல்லை எந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறது வந்து மிளகா வந்து காரம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மிளகா எது கிடைக்கிறதோ இந்த சீசனில் போட்டு வச்சுக்கலாம். இது போட்டு வச்சா 1-2 வருஷத்துக்கு ஒன்றுமே ஆகாது. இது மோர் ஜாத்தை தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அரிசி உப்புமா பண்ணும்போது அதில் இந்த மிளகாய் வந்து இந்த போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னென்னா நல்லா அலம்பிட்டு கொஞ்சம் காய வச்சு மாற்றுல பேப்பரில் உணச்சிட்டோம்னா நல்லா இது மாதிரி இதாகிடும். இதில் வந்து இந்தமாரி பழுத்ததெல்லாம் போடக்கூடாது, அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடணும். கொஞ்சம் நல்லா பச்சையாக இருக்கிறதா பார்த்து பொறுக்கிக்கணும். அது இப்போ நான் வந்து போட்டுவிட்டேன் ஆல்ரெடி. இப்போ வீடியோக்காக கொஞ்சோண்டு எடுத்து வச்சு காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். என்ன பண்ணணுன்னா, இந்த காம்பு வந்து ஃபுல்லாக எடுக்கக்கூடாது, பாதி காம்பை பிச்சுட்டு இந்த இடத்துல வந்து கொஞ்சோண்டு இப்படி நேசாக நறுக்கிடணும். உப்பு மிளகா இதெல்லாம் போகிறதுக்கு, மோர்கிட்ட போடுறதுக்கு. இதேமாரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. பாதி காம்பு எடுத்துட்டு கொஞ்சம் கட் பண்ணி எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இது என்ன பண்ண அப்புறம் தயிர் எடுத்துக்கணும். தயிர் வந்து நல்லா கடைஞ்சிருங்க, நல்லா கட்டியாக இருக்கக்கூடாது. இதுமாதிரி லிக்விட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து எவ்வளோ தேவையான அளவுக்கு உப்பு, அந்த மிளகா எவ்வளோ எடுத்துகிட்டு இருக்கோமோ அதை பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு உப்பு போட்டிருக்கணும். ப்ளஸ் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுட்டு திருப்பி ஒரு வாட்டி நல்லா சிலிப்பின்றுங்க. மோரை சிலிப்பின்ட்டு அதில் விட்டுருங்க. சிலிப்பின்ட்டு இந்த மோரை வந்து அதில் விட்டுறது. மிளகா நினைகிற அளவுக்கு மோர் எடுத்துக்கோங்க. சப்போஸ் ஒரு டம்ளர் ஃபுல்லாக மிளகா இருந்ததுன்னா ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் ஆகும் தயிர். இப்போ இதை போட்டுட்டு இதை அப்படியே 1 வாரம் வச்சுக்கோங்க. போட்டு வச்சுருக்கேன் பாருங்க. இது பாருங்கள், இது போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலி அது 1 வாரம் ஆகும்போது இந்த கலர் மாறிடுறது பாருங்கள். இந்த பச்சை கலர் போயிட்டு கொஞ்சம் அந்த கோல்டன் கலர் ஸ்லைட்டாக வர ஆரம்பிக்கிறது பாருங்கள். இதுதான் பதம். இது வந்து ஆக்சுவலி மினிமம் வந்து ஒரு 1 வீக் வச்சுருங்க. அப்படி போட்டுட்டு டெய்லி காத்தால என்ன பண்ணுவோம், காத்தாலே சாயந்தரமாக அப்படி நல்லா கலரி விட்டுருங்க. இது 1 வாரம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதை எடுத்து வெயிலில் வைக்கணும். வெயிலில் வந்து வச்சுட்டு இந்த மோரெல்லாம் விட்டுட்டு வெறும் மிளகாயாக எடுத்து வெயிலில் வைக்கணும். அப்படி திருப்பி சாயந்தரம் எடுத்து இந்த மோர்லேயே போட்டுடணும். மிளகாயை வந்து திருப்பி இது வந்து ஒரு 10 நாள் ஆகும். அது ஒன்று தான் கொஞ்சம் இதாகும். டெய்லி இது வந்து நல்லா மோரெல்லாம் ஃபுல்லாக காயறதுக்கு 10 நாள் ஆகும். 10 நாள் ஆனதுக்கப்புறம் இது அப்படியே இந்த மாதிரி இது இப்போ ஒரு வாரம் மோரில் ஊறட்டும். டெய்லி அதை எடுத்து கிளறி விட்ருங்க டெய்லி. அதுக்கப்புறம் எடுத்து வெயிலில் வைக்கணும். வெயில் வச்சோடனே இது மாதிரி நல்லா காஞ்சிடணும். இது வந்து ஒரு 10 நாள் ஆகும் இந்த ப்ராசஸ் ரெடி ஆகிறதுக்கு. இது திருப்பி சாயந்தரம் எடுத்து இந்த மோர்லேயே போட்டுடணும். திருப்பி காத்தால எடுத்து வெயில் வைக்கணும். இப்படியே வச்சு ஒரு 10 நாள் ஆகும். ஆகும்போது இந்த மாதிரி நல்லா இது மாதிரி பண்ணி வச்சுட்டு என்ன ஆகும்னா, ஒரு 4-5 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. இது மோர்ஞ்சதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ப்ளஸ் மோர்களி, ராகி களி, அரிசி உப்புமா எல்லாத்துக்கும் தாளித்து கொட்டுறதுக்கு இது யூஸ் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்படி போட்டு வைக்கும்போது என்னாக அந்த உப்பு இந்த இதில் நல்லா உறைஞ்சி நல்லா கெட்டே போகாது. அப்புறம் இது எண்ணெயில் விட்டு பொரிக்கணும். இது காமிக்கிறேன் பாருங்கள். இது எண்ணெய் ஒரே யூஸ் பண்ணும்போது எண்ணெய் ஜாஸ்தி வேண்டாம். எண்ணெய் வந்து சும்மா ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுருக்கேன். போட்டுட்டு இது ஒரு 4 மிளகாய் போட்டுட்டு அது கலர் மாதிரி கருப்பாகும் கொஞ்சம். அது அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் இது. ஆனால் சாத்துக்கு தொட்டுக்கும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அது எண்ணெயே குடிக்காது. சும்மா அப்படி ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் ஜாஸ்தியாக விட்டுருக்கேன் நான் எல்லாம் பொரிக்க போகிறதுனால. பாருங்கள், போடும்போது இப்படி கலர் பச்சை அப்படி இருக்கு இல்லையா, இது போடுற அன்னைக்கு எப்படி இருக்கும். இது போட்டு 1 வாரத்துக்கு அப்புறம் இந்த கலர் மாறுறது பாருங்கள். இதுதான் உங்களுக்கு வந்து பதம். இந்த கலர் மாறினது உடனே மாறுறதுக்கு கண்டிப்பாக 4 நாள்லேருந்து ஒரு 7 நாள் ஆகும். அது டெய்லி ஆனால் கிண்டி மட்டும் விட்டுருங்க. அது மாதிரி போட்டது வந்து நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு அதுமாதிரி இதுக்கப்புறம் எடுத்து பிளேட்டில் எடுத்து வெயிலில் வச்சுருங்க. வெயிலில் எடுத்து காஞ்சிட்டு திருப்பி சாயந்தரம் என்ன பண்ணணும், திருப்பி இந்த மிச்சம் இருக்கிற மோர்லேயே போட்டுடணும். இதுமாதிரி ஆகிறதுக்கு ப்ராசஸ் வந்து ஒரு 10 நாள் ஆகும். ஆனதுக்கப்புறம் இப்படி நல்லா அப்படி ஆகிடும். நல்லா இந்த மாதிரி மொறுன்னு ஆகிடும். இதை நம்ம அப்படியே பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருந்தா ஒரு 4-5 வருஷம் ஆனாலும் கெட்டே போகாது. அதுக்கப்புறம் எண்ணெய் ஒரே ஒரு 1/2 ஸ்பூன் விட்டு இப்படி பொரிச்சு வச்சுக்கணும். இது வந்து மோர்ஞ்சாத்து சாப்பிட்றது பொரிச்சு வச்சுருக்கோம். இல்லைன்னா நார்மலாக எப்படி மிளகா யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி ராகி களி, மோர்களி, அரிசி மாலை போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இது வந்து காரம் கொஞ்சம் கம்மியான மிளகாய். தஞ்சாவூர் மிளகா வந்து காரம் கம்மி. உங்களுக்கு குட்டி குட்டியாக இருக்கும், அங்கே ஒரு குட்டி குட்டியாக மெல்லிஸாக இருக்கும். அது வந்து காரம் ஜாஸ்தி. உங்களுக்கு எந்த மிளகா வேணுமோ எந்த மிளகாலையும் போட்டு வச்சுக்கலாம். இது ஒரு 10 நாள் ஒரு 1/2 மணி நேரம் வேலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ரொம்ப சிம்பிள். ஒன்று கெட்டு போகிறதுக்கோ இல்லை வராமல் இருக்கிறதுக்கோ சான்ஸே இல்லை. ட்ரை பண்ணுங்கள் மோர் மிளகா.